ஏமா என்ன அவசரமா கூப்பிட்டியாமே? ஏன் அழுகுற? இந்த குழந்தை என் புருஷ வீட்டுல ஒப்படைச்சிட முடியுமா? எது? குழந்தைய புருஷன்கிட்ட ஒப்படைக்கணுமா? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு அவரே இல்லைன்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எதுக்கு? ஆசைய ஆரம்பிச்சு என் வாழ்க்கைதான் அவசரமா முடிஞ்சு போச்சு. அவசரமா பிறந்த இந்த குழந்தையாவது அவர் இஷ்டப்படி வளரட்டும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விவரமா சொல்லுப்பா. என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் சொல்றது செய்யுங்க. என்னங்க என்னம்மா சந்தோஷமா? மறுபடியும் ஐயோ சேசுவேன தலைய ஒரு பக்கம் சாச்சிக்க மாட்டியே? ஏமாமா பாதிரியார் எல்லாம் வந்துட்டு போறாங்க. அது வந்து மாப்பிள்ள நான் சொல்றேன். அது ஒண்ணு இல்லைங்க, வர வெள்ளிக்கிழமை தாமஸ் பொண்ணுக்கு ஞானஸ்நானம் பண்ண போறாங்க. அதான் பாதிரியார் எல்லாம் வந்துட்டு போறாங்க. சாபாஸ். என்னடா நம்ம தாமஸ் பிராமண பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு கிறிஸ்துவ மதத்துல ஒரு கரும்புள்ளி வச்சுட்டானே, இது எப்படா அழிக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா என் பொண்டாட்டி நீ அழிச்சிட்ட, உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. இந்த இதை புடி குடி பையா. ஏண்டி உதவி பண்ணு நினைச்சு வச்சா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சுட்டு வந்து நிக்கிறியா? ஏன் மாமா அப்படி காட்டு பிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? வாயா, எது காட்டு மிராண்டித்தனம்? காரணத்தோட என் பொண்டாட்டி நான் அடிச்சது காட்டு மிராண்டித்தனமா? காரணமே இல்லாம உன் பொண்டாட்டி கன்னத்துல கை நீட்டி அடிச்சியா? அது காட்டு மிராண்டித்தனமா? ஜாதி மதம் பார்க்காம அந்த பொண்ணை நீ ஏத்துக்கும் போது உன் மேல எனக்கு ஒரு மரியாதையே ஏற்பட்டது. அதே மதத்தை காரணம் காட்டி அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அதை நினைக்கும் போது மூஞ்சில முடிக்கிறத பாவம்னு நினைக்கிறையா? என்ன உளறீங்க? விவாகரத்தை நான் கேட்டேனா? அவதானே முதல்ல அக்கா கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. யாருகிட்ட? அக்கா கிட்ட. அக்கா கிட்டயா? வாங்க 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 வாங்க. இந்த பைய கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? ஏய் திரும்படி நீலு கண்ணீர் வலிச்சு ஓங்கி விட்டுருவேன். அங்க என்ன நடந்தது இல்ல என்ன நினைச்சு நீ போனையோ அந்த விவாகரத்தை எனக்கு உனக்கு நடக்க சொல்லு. அது வந்து தாமஸ் கிட்டையும் லட்சுமி கிட்டையும் ஒருத்தருக்கு விவாகரத்து பண்ண போறாங்கன்னு மாத்தி மாத்தி சொன்னேன். எதுக்கு அப்படி செஞ்ச? என் பொண்டாட்டினால ஒரு குடும்பம் அழிஞ்சதுன்னு இருக்கக்கூடாதே, சொல்லு. அப்படி சொன்னதான் தாமஸ் நம்ம வீட்டோடயே இருப்பான்னு உங்க அம்மா தான் சொல்ல சொன்னாங்க. ஏக்கா, உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? இல்ல லட்சுமி தான் ஏதாவது பாவம் செஞ்சலாம்? என் குடும்பத்தில ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்ட? உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையே நம்பி வந்த ஒரு பொண்ணை நான் என்னெல்லாம் சித்திரவதை செஞ்சேன். ஹலோ, யாரு? தாமஸா? உன் பொண்டாட்டி லட்சுமி தற்கொலை பண்ணிக்க போனா அவளை புடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். நீ வந்து சேரு. ஜவண்டாவன் ஆட்டோ மேல மோதினவன் புது வண்டி வாங்கி பூஜை போட்டு இப்பதான் கொண்டாட இறங்குறாக்கில. ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன். ஓ, பஸ் பாத்தியா? என்ன மன்னிச்சிருக்க.
என் வைஃப் ஹாஸ்பிடல் இருக்கா, எனக்கு அர்ஜென்டா போகணும் ப்ளீஸ். உன் பொண்டாட்டி ஹாஸ்பிடல் எனக்கு நான் முதல்ல என் வண்டி போய் சொல்லிட்டு போடா. உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு அர்ஜென்டா போகணும் ப்ளீஸ், என்ன விட்டு. ப்ளீஸ், என் வைஃப் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கா, அதனாலதான் நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சு. சோமு, சோமு, லட்சுமி, சோமு. மாமா, லட்சுமி எப்படி இருக்கா? சொல்லுங்க மாமா, லட்சுமி எப்படி இருக்கா? நான் வந்திருக்கேன் லட்சுமி, கண்ணை திறந்து பாரு லட்சுமி. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல ப்ளீஸ். லட்சுமி, லட்சுமி ப்ளீஸ். லட்சுமி, மத்தவங்க யாரை பத்தி நான் கவலைப்படல, ஆனா உங்க பிரிவை மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளை, என் பொண்ணு. தம்பி, ஆச்சரியப்படாத. நானும் அந்தோணியும் சேர்ந்து 2 குடும்பத்தையும் சமாதானப்படுத்திட்டோம். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தோட சந்தோஷமா இதையும் கேட்டுக்கப்பா. உன் குழந்தைக்கு வர்ற வியாழக்கிழமை இவங்க முறைப்படி ஞானஸ்தானமா, என்னது வெள்ளிக்கிழமை அவங்க முறைப்படி காது குத்து கல்யாணமா. அது எப்படி முடியும்? எங்க முறைப்படி வியாழக்கிழமை அன்னைக்கு முதல்ல காது குத்து கல்யாணம் தான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க முறைப்படி ஞானஸ்தானமோ என்ன ஸ்நானமோ என்னமோ ஒண்ணு பண்ணீங்க. என்னன்னா என்ன நொன்னா, முதல்ல வியாழக்கிழமை ஞானஸ்தானம் தான் பண்ணணும். அது எப்படி முடியும்? முதல்ல நாங்க தான் காது குத்து கல்யாணம் பண்ணுவோம், முதல்ல ஞானஸ்தானம் தான் பண்ணணும். நீங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டீங்க. நாங்க இப்பதான் வாழ்க்கையில முதல் படியை எடுத்து வச்சிருக்கோம். முதல் படியில காலம் முடிச்சிடாதீங்க. என் குழந்தைக்கு அப்பா அம்மா அவங்க அன்பு மட்டும் போதும். தாமஸ், சாரிப்பா, நான் யாரும் மனசை புண்படுத்த விரும்பல. நீங்க எல்லாருமே எனக்கு வேணும். ஆனா ஒரு லிமிட் வரதா. எங்களோட சந்தோஷமான வாழ்க்கை உங்க வரவுனால சங்கடமான வாழ்க்கையாவனா உங்க வரவு மட்டும் இல்ல, உறவு கூட எனக்கு தேவையில்லை. என் குழந்தை எந்த மதத்துல வளர்றாங்கிறத விட எங்க குழந்தையா வளரணும், அதுவே எங்களுக்கு போதும். அமெரிக்காவுக்கு போனா அமெரிக்காரனை பார்க்கலாம், இங்கிலாந்துக்கு போனா இங்கிலீஷ்காரனை பார்க்கலாம், பிரான்ஸுக்கு போனா பிரெஞ்சுக்காரனை பார்க்கலாம். ஆனா இந்தியாவுல ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம், தமிழன், தெலுங்கன், பஞ்சாபி, குஜராத்தி என்னதெல்லாம் அப்படிப்பட்ட மதங்களோட தான் வாழணும்னா அது எங்களுக்கு தேவையில்லை.
நாங்க மதங்களோட வாழ ஆசைப்படல, மனசோட வாழ ஆசைப்படுறோம். எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். சபாஸ், இப்பதான்டா நீ மனுஷன். எப்ப இந்த முடிவுக்கு வந்தியோ இனி நீ சந்தோஷமா தான் இருப்ப. யாராவது பார்த்தா போறாங்க. யாரு பார்க்க போறா? இருக்கிறதுல தான் போயிடுச்சே. அப்புறம் நம்ம புருஷிதா அப்படியே கொஞ்சம் திரும்பிக்க. எதுக்கு? அடுத்த முயற்சிக்கு இப்ப நம்ம மனசு ரெண்டும் புதுசு.